கைஸ் வெல்கம் பேக். சக்வான் ஹாரி பேசுகிறேன். ஸோ என்னடா ஃபஸ்ட்டு குட்டி போட்ட வீடியோவே திருப்பி எடுத்து போடுறேன்னு நினைக்காதீங்க. இது 2வது குட்டி போட்டிருக்கு. மொத்தமாக 21 குட்டி போட்டிருக்கு. அதிலேருந்து இதில் இருந்த குட்டி எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன், நான் காட்டுற வீடியோவில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் இருக்க குட்டி இது. அதாவது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பொரிச்ச குட்டி இது. இதுக்கு மேலே கிளாஸ் வச்சுருக்கேன். எதனாலனா மேலே வேப்ப மரம் இருக்குது, ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் நெட்டு போட்டிருக்கேன் இதில், ஏன்னா உள்ளே டஸ்ட்டு விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாதி க்ளோஸ் பண்ணாமல் டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீடு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டு. நான் அதை வீடியோவில் காட்டுறேன். மேலே இது வேப்ப மரம் பூ கொட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த நெட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொசு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரோத் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தது. நானே எதிர்பார்க்கல. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணி இந்த 20 குட்டி ஃபஸ்ட்டு டைம் போட்டிருந்தது இல்லைங்களா, அந்த 20 குட்டியுமே அப்படியே தான் இருக்குது. ஒன்று கூட டெட் ஆகலை. ஸோ டெத் ஆகாததுனால எனக்கு ஓகே, ஒரு நம்ம ப்ரீட் பண்ணி நம்மளும் மெயின்டைன் பண்ண முடியுது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு வீக்லி ஒரு 2 டைம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அதாவது 20% எடுத்து 20% ரீஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கலங்காமல் கொஞ்சம் ஊற்றணும், அதுதான். ஸோ ஃபாக்ஸ் ஸ்டீல் போட்டிருக்கேன். அப்புறம் வேறு எதுவுமே இல்லை இதில். அதாவது நம்ம டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இன்னி வரைக்கும் இதுக்கு. அதாவது முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி வச்ச தண்ணி இது. அதனால் ஃபிஷ்ஷஸுக்கு டெத்து ஆக மாட்டேங்குது. அதனால தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஈஸி தான் ப்ரீட் பண்ணுறது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பொரிச்சிருக்க குட்டியை என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இல்லை. அதை நான் கடையில் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறேன். டயோவில் இருந்து மைக்ரோ பிளேட்டு. இது கொஞ்சமாக நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். ஸோ அவ்வளோதான் போடுவேன். இந்த டைம் இன்னும் ஒருத்தங்க வந்துட்டாங்க, அதனால் வீடியோ கட் பண்ணிவிட்டு எடுக்க முடியல. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதாவது இது ஃபஸ்ட்டு ப்ரீடுக்கு. செகண்ட் ப்ரீடுக்கு இந்த மூடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன பொடிசாக இருக்கும் பவுட்ரு போல், அதை எடுத்து தட்டிட்டு அந்த மாதிரி தான் போடுறேன். ஏன்னா அது மைக்ரோ பல்லட்டே சாப்பிட முடியல, அதுக்காக தான். ஸோ ஈஸி தான் ப்ரீட் பண்ணுறது ஈஸி. ஆனால் அது பேரண்ட்டுக்கிட்டேருந்து பிரித்து எடுத்துடணும் நம்ம, அவ்வளோதான்.